ஹரே கிருஷ்ணா. என்னோட நேம் பிரசாந்த். ஸோ நம்ம வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருந்து இப்போ பேசுறோம். நம்மளோட ஆலயம் வந்து பெரம்பூர் பஸ் டிப்போ பக்கத்துல நம்ம கோவில் இருக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம கோவில், வாசன் ஸ்ட்ரீட், அதுதான் நம்ம கோவில் இயங்கிட்டு இருக்கு. சென்னையில மொத்தம் 2 கோவில் இருக்கு. ஈசிஆர்னு சொல்லுவாங்க, ஈசிஆர் அக்கறை, அங்க ஒரு கோவில் இருக்கு. நம்ம பெரம்பூர்ல இருந்து இங்க இந்த புக் ஃபேர்ல வந்து இங்க ஸ்டால் வந்து போட்டிருக்கோம். இங்க மக்களுக்காக பயன்பாட்டுல வந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் மற்றும் சில இலக்கியங்கள் வந்து கொடுத்திருக்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர். இந்த புஸ்தகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில உண்மையான வெற்றியை நோக்கி, உண்மையான ஆன்மீக ஞானத்தை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி இலக்கியங்களை வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ மக்களுக்கு உபயோகமா இருக்கும், எல்லாரும் வந்து பயன்பெறுங்க. ஸோ நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம், மக்களும் மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக தான் இது. எப்படி எளிமையான இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலயமாகவும், மக்களுக்கு வந்து இந்த புஸ்தகத்தோட சாஸ்திர ஞானத்தை கொடுக்கறது மூலயமாவும் அவங்களோட பக்தி வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ உண்மையான முன்னேற்றம் அப்படின்னா அந்த பக்தி வாழ்க்கையில முன்னேறது தான். ஸோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், அதுக்கப்புறம் மற்ற இலக்கியங்கள்ல எல்லாம் நம்ம எண்ணற்ற புஸ்தகங்கள் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்கள் படிச்சு பயன்பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் எங்களுடைய ஆசை. அதை படிக்கிறது மூலயமா நாம் யார், இறைவன் யார், இறைவனுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதற்குண்டான உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு எப்படி, ஸோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் பரிபூர்ணமா கொடுத்துருக்குது இந்த 3 இலக்கியங்கள்ல. ஸோ மக்கள் வந்து எல்லாரும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கணும்.